ஐயோ மணி வந்துட்டு 11:30. இது வரைக்கும் நான் பிரேக்ஃபாஸ்ட்டே சாப்பிடல. மேடம் வந்து 2 தடவை குளிச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் குளிச்சுட்டு செம்ம ஜாலியாக இருக்காங்க. உன் அட்டூழியம் தாங்க முடியாம தான் நான் தினம் கோயில் குளத்துல போய் குளிச்சுட்டு வரேன். ரொம்ப நாட்டு இருப்பாளாடா இந்த வீட்டுல. பகவானே, நான் என்ன பாவம் பண்ணேனோ இவங்கிட்ட இப்படி படாப்படுறேன். நான் பாட்டுக்கு எங்க ஆத்துல சிவனேன்னு இருந்தேன். என்னென்னமோ பேசி மயக்க என்ன கூட்டிட்டு வந்துட்டானே. ஏன்டா சொல்றது அது கால வாங்கிக்கிறானா பாரு. பெருமாளே, இன்னும் என்னென்ன பாடுபடுத்த போறானோ. குளிப்பாட்டிட்டு 5 நிமிஷம் தான் இருக்கும். வெளியே வந்து நிம்மதியே தண்ணி விடலான்னு பார்த்தா எனக்கு முன்னாடி வந்து அவ விளையாடிட்டு இருக்கா. வீட்டே செம்ம அட்டகாசம் பண்ணிட்டா. மற்றவங்களுக்கு பக்கத்துக்கு டென்ஷன் ஆகும், ஆனா எனக்கு ரசிக்கதான் தோணுது. அவ எவ்வளோ என்னை பாடாப்படுத்தினாலும் நான் ரசிச்சுட்டே இருப்பேன். நான் சாப்பிட கிட்டத்தட்ட 12 மணி ஆயிடுச்சு. எதுவுமே நடக்காத மாதிரி ரியாக்ஷன் காட்டுற அந்த மூஞ்சி எங்கடா வாங்கின நீ? இத்தனையும் பண்ணிட்டு அழகா தூங்குறத பாருங்க. இதை பார்த்து ரசிக்கதான் தோணுது.